போனே எடுக்க மாட்டேங்கிறான். எவ்வளவு நேரம் தான் போன் பண்ணிக்கிட்டு கிடக்குறது? இங்க பாரு இளவரசி, சொல்றது கேளு. அவன்கிட்ட பேசிட்டு என்னன்னு முழுமையா முடிவெடுத்துப்போம். எடுத்த கௌதம்லாம் இப்படி முடிவெடுக்க முடியாது. பிள்ளையோட வாழ்க்கை விளாடவா செஞ்சுக்கிட்டு இருக்கா நீ? எடுத்துட்டு போயிட்டு நகைய குடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னுட்டு இருக்கா. குடுக்கறது பிரச்சனை இல்ல. இப்ப தெரிஞ்ச உடனே நீ அங்க போற, அங்க ஏற்கனவே எதனா பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குன்னா அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா, சண்டை இழுப்பா. அதுக்கு ஒண்ணு ரெண்டு அவங்க பேச நீ பேசன்னு சொல்லிட்டு ஊதி பெருசாயிரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு ஆரம்பட்டாலே அதுவே சரியாயிரும். 2-3 நாள்ல போயிட்டு போயிட்டு அதையே நோண்டிக்கிட்டு இருந்தாதான் பெருசி ஊதி எப்படி பூதாகரமா வெடியும். ஏன்டா சொல்றதை கேளு, போக வேண்டாம். தேவையில்லாத முடிவு எடுத்துக்கிட்டு கிடக்காத. உன்கிட்டதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். தரையா பார்த்து என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா? என்ன மைனி, நான் மட்டும் என் பிள்ளை அவன் கூட சந்தோஷமா இருக்க கூடாதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த மாதிரி என்ன இருக்காதா? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப எல்லாருமா சேர்ந்து அங்க என் பிள்ளைய கொடுமைதான் படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டு கிடப்பாங்க. நீங்க நினைக்கிறீங்க அங்க அவ சந்தோஷமா இருப்பான்னு சொல்லி. என் மனசுக்கு தோணல. ஏற்கனவே அவ கூட நிக்கும் போது எல்லாருமே சண்டைக்குதான் நிப்பாங்க. இப்ப வர சண்டை வருதா? அவ மாமியாருக்கு யாரெல்லாம் சொல்லவா வேணும்? நீங்களே சொல்லுங்க. பிரச்சனையை எப்படி இழுத்து விடலாம் நினைச்சுக்கிட்டு இருப்பா. எனக்கு என்னமோ மனசே கேட்க மாட்டேங்குது. இந்த சனியை முடிச்ச நகையால தானே இவ்வளவு பிரச்சனை. தூக்கிட்டு போய் தூர போடுறேன். யாருக்கும் என்னமோ அள்ளி கொடுக்கணும்னு நினைக்கிறவன் அள்ளி கொடுத்துட்டு போட்டோம். என் பிள்ளைக்காண்டி என்னத்தையே விட்டு கொடுத்துட்டேன். இந்த நகையை தூக்கி வச்சு சுமந்து நான் என்ன பண்ண போறேன்? தூக்கிட்டு போய் போடுறேன். அக்கா கழுத்துல போட்டு அழகு பாக்கட்டும். வேற என்னத்த சொல்ல? அறிவனுக்கு இருக்கா இல்லையா? அவ தெளிவா தானே சொன்னா பேசும்போது. ரேஸ்மாக்கு நகையை அவ மாமியார் கொடுத்தாங்களா? இந்த நகையில ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டாரு 2 நாளுக்கு முன்னாடி. தெளிவா தானே சொன்னா. நீ தானே சொன்னா. இப்ப நீயே கிறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு கிடக்கா? சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். பிள்ளைக்கு ஒரு நகை நட்டுன்னு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எதுக்கு? நாளை பின்ன எதனா ஒரு ஆத்திரம் அவசரம் எதனா ஒண்ணு தேவைப்படுதுன்னா அந்த நேரத்துல நம்ம கையில இருக்குமோ இருக்காதோ தெரியாது. அதை வச்சு அவங்க எதையாச்சும் பண்ணி மேல முன்னேறி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தானே இப்ப அவனுக்கு ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு தேவைப்படுது. அவன் கேட்டிருக்கான், அததானே உன்கிட்ட சொல்லியிருக்கா. இதுல என்ன இருக்கு? நான் பிரச்சனை எல்லாம் பண்ணல மைனி. நான் எடுத்துட்டு போய் நகையை கொடுத்துட்டு வந்துடுறேன். இது சரிப்பட்டு வராது. எதுக்கு வீணா? நான் எதுவுமே அங்க பேச மாட்டேன். எடுத்துட்டு போயிட்டு அவன்கிட்ட நகையை கொடுத்துட்டு தெரியாம எடுத்துட்டு போயிட்டு என் பிள்ளை எதுவும் கேட்காதுன்னு சொல்லிட்டு அவன் கையெடுத்து கும்பிட்டாச்சு மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுறேன். இல்லன்னு வச்சுக்கோ, அதை சொல்லியே என் பிள்ளைய வாயில அள்ளி போட்டுப்பாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம். என்னால இங்க நிம்மதியா இருக்கவே முடியாது. உங்களுக்கு தெரியாது மைனி, ஒரு வாட்டி ஏற்கனவே சண்டை வரும்போது மாசமா இருந்ததான். போன மாசமோ அதுக்கு முந்தின மாசமோ அம்போன்னு ராத்திரி நேரத்துல விட்டுட்டு அவன் பட்டுன்னு போயிட்டானா. ராத்திரி புள்ள பிள்ளை தனியா வீட்டுல கிடந்திருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இவனை நம்பி என்னத்த சொல்ல? அப்பவே சொன்னேன் போவாதுன்னு சொல்லி. தாலி கட்டிக்கிட்டு அங்கதான் போவேன்னு பிடிவாதத்துக்கு நின்னா. இப்ப அனுபவிக்கிறா. சரி முத்துமாரி எல்லாம் நீங்க எதுவும் கேட்க வேண்டாம். நானே போயிட்டு பாத்துட்டு வந்துடுறேன். சத்தியமா எங்க அம்மா தான் போன் பண்றாங்க. நான் ஏதோ வேற யாரையும் வச்சிருக்க மாதிரியே நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்கடி. வேற ரொம்ப பண்ற. இங்க பாரு, ஒன்ன வச்சே சமாளிக்க முடியல, ஒன்னையே ஒழுங்கா வச்சுக்கிட்டு இருக்க முடியல. இதுல வேற யாரையாச்சும் வச்சுட்டு இருப்பேன்னா சண்டைக்கு போவேன். என்ன நீ இந்த மூஞ்செல்லாம் வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் ஒன்னும் அவ்வளவு வருத்தெல்லாம் இல்ல. ஏதோ காலேஜ் டேஸ்ல தெரியாதனமா நீயே பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதுவே பெரிய விஷயம். இப்பெல்லாம் பொண்ணு கேட்டு போனா கூட இந்த மூஞ்ச ரிஜெக்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. நீ என்ன போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க? பைத்தியம். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். அது எனக்கே தெரியும். புரியல. இந்த மூஞ்செல்லாம் என்ன விட்டா வேற யாரும் பார்க்காதுன்னு எனக்கே தெரியும். ஓய் ஓய் ஓய், என்ன சும்மா ஏதோ நீ ஏதோ கஷ்டப்படுவியே வருத்தப்படுவியன்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன. ஓவரா பேசுற. யாரும் உனக்கு தெரியலடி. வர அதுக்கு எதுக்கு? சரி அது எது உள்ளதே வாயி. அது வந்து அப்புறம் எதுக்கு நான் போய் போன் பேசிட்டு வரேன்னு சொன்னேன். வேற எதுவும் சொல்லலையே. எனக்கு அது பிரச்சனை இல்ல. அப்போ நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அம்மா போன் பண்ணும் போதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போயிட்டு போன் பேசுறீங்களே. உங்க அம்மா சொன்னாங்களோ அவ இருக்கும்போது போன் பேசாத அப்படின்னு சொல்லி? இல்ல எனக்கு தெரியாம ஏதாச்சும் ரகசியம் பேசுறீங்களா? சொல்லுங்க. நான் யாராச்சும் உங்க கூட இருக்கும்போது எனக்கு போன் பண்றாங்க அப்படின்னா, யாருன்னா எனக்கு போன் பண்றாங்க அப்படின்னா நான் இங்கதானே உட்காந்து போன் பேசுறேன். எங்க நான் வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போறேனா? எனக்கு புரிய மாட்டேங்குது. பேசிக்கிட்டே இருக்கீங்க, அந்த சத்தம் வெளியே கேட்டுச்சுன்னா அப்படியே நைஸா அந்த வால்யூம் பட்டனை கம்மி பண்றது. எனக்கு என்ன இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பண்றதெல்லாம் எதுவும் சரியில்லை பாத்துக்கோங்க. அப்ப உங்க அம்மா இன்னும் என்ன கொலை சொல்றத நிறுத்தல அப்படிதானே? சின்னதான் சொல்றதோ நீங்களும் அப்படி ஈனு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க போல. ஏய் தேவையில்லாத விஷயத்துக்குலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காது சொல்லிட்டேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு. அவங்க எதனா சொல்லுவாங்க, டக்குன்னு நீ ஏதாச்சும் கேட்டுருவ, நீ எதனா சண்டை இழுப்ப. அதனாலதான் நான் வெளியே எடுத்துட்டு போய் பேசுவேன். மத்தபடியில எங்க அம்மா எல்லாம் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்கிட்டதான் பேசுறதுக்காண்டி தான் போன் பண்ணுவாங்க. ஓ அப்படி
சரி போன் ஸ்பீக்கர்ல போடுங்க பாப்போம். எதுக்கு தேவையில்லாததெல்லாம்? எது என்ன பத்தி பேசுறது தேவையில்லாதது. அப்ப நான் உங்களுக்கு குப்பையா தெரியறேன். கட்டின பொண்டாட்டிய குப்பைன்னு சொல்றவன இங்கதான் பாக்குறேன். இதெல்லாம் நான் எப்படி சொன்னேன்? நான் சொல்லவே இல்லையே. சொல்லனாலும் மனசுல இருக்குல்ல. அநியாயம் பண்ணாதிரி. நானே பச்சை பிள்ளை, ஒன்னும் தெரியாம அமைதியா இருக்கேன். இத்தனை நாள் வேலைக்கு போலன்னு சண்டை போட்டேன். அதுல ஒரு நியாயம் இருக்கு, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இப்ப சண்டை இருக்கிற பாரு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை சொல்லிட்டேன். சிரிக்காதீங்க. இப்ப என்ன போன் ஸ்பீக்கர்ல போடணும் அவ்வளவுதானே? இரு, எங்க அம்மா ஒன்னும் உன்னை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. அதையும் நானும் பாக்குறேன். ஹலோ, சொல்லுமா. என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? இவ்வளவு நேரம் போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், போனே எடுக்க முடியாதோ? அப்படி என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா? உன் பொண்டாட்டிக்கே வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா? இவங்க வேற ஒருத்தவங்க நேரம் தெரியாம. ஐயோ, இவ வர மறைக்கிறாள, எதையாச்சும் சொல்லி சமாளிப்போம். அம்மா, அது வந்து பிரியா. நான் இங்க இருக்கன்னு சொன்னீங்க, வாய விட்டுருவேன். வாய விட்டுவியா? நான் இங்க இருக்கன்னு சொல்லாதீங்க, எப்பயும் போல பேசுங்க. ஹலோ ஹலோ, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? யாரும் இல்லம்மா, நீ சொல்லு, என்னாச்சு? எதுக்கு போன் பண்ண? எதுக்கா? ஏன் போன் கூட பண்ணி பேசக்கூடாதோ? சரியில்ல, உன் பொண்டாட்டி என்ன உனக்கு கையை தலையும் கட்டி போட்டு வச்சிருக்கா? என்னம்மா பிரச்சனை உனக்கு? எதுக்குமா போன் பண்ண? அட பாவி கொடுமைய, பெத்த பிள்ளைய கொஞ்ச நேரம் கூட பேச விட மாட்டான்னு நினைக்கேன். நல்லா தால, நல்ல பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றிய. நான் எங்கம்மா சப்போர்ட் பண்ணேன்? என்ன விஷயம்னு சொல்லுமா. சரி, அது பொண்டாட்டி பக்கத்துலயே இருக்கா? இல்ல இல்ல, சொல்லு. சரி, உன் பொண்டாட்டிக்கு தெரியாம என்ன சொல்லாத. அவங்க வார ஒருத்தங்க. அது வந்து போன் டவர் இல்லாம கட் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். வேலை ஏதோ கிச்சன்ல இருக்குன்னு சொன்னல. இனிமே என் மூஞ்சியே முடிக்காதீங்க. நான் என்னடி பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல, செவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் என்னடி பண்ணேன்? இதுக்கெல்லாம் என்கிட்ட கோச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? அவங்க ஏதோ பேசணும்னு போனை பண்ணி அவங்க ஏதோ வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வேற ஏதோ கேட்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது டக்குன்னு உன்னை பத்தி கேட்டுட்டாங்க. என்ன பத்தி கேட்டாங்களா இல்ல எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா நீங்க பேசுறதெல்லாம்? இப்ப தெரியுதுங்க, போன் வரும்போதுல எதுக்கு எடுத்துட்டு வெளியே ஓடுறீங்கன்னு சொல்லி. சின்ன மாதிரி எவ்வளவு விஷயத்த என்கிட்ட மறைச்சிருக்கீங்க. பொண்டாட்டி புருஷன் அப்படின்னா ரெண்டுக்குள்ள எந்த ஒளிவும் மறைவும் இருக்கக்கூடாது. ஆனா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரிய மாட்டேங்குது. பாப்பா, உங்க வாயில இருந்து ஒரு விஷயத்த வர வைக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துரும் போல. அது எப்படிங்க? என்ன விஷயம் நடந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனா நான் பைத்தியக்காரி, ஏதாச்சும் ஒரு சின்ன துரும்பு அசைஞ்சா கூட ஏங்க எங்க இப்படி நடந்துச்சுங்க, ஏங்க எங்க ரகு இதை சொன்னாங்க, ஏங்க எங்க எங்க அம்மா இதை சொன்னாங்க, உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்களா? நான் பைத்தியக்காரி தான். அதே மாதிரி நீங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்கறேன் பாருங்க. அதை விட பைத்தியக்காரத்தனம் எதுவுமே இருக்காது. சிரிக்காதீங்க, நான் கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன பத்தி சிரிப்பா இருக்கா உங்களுக்கு? அது வந்து உங்க அம்மா தானே, தெரியும். போதும், ரொம்ப இழிக்காதீங்க, மொத்த புள்ளும் கொட்டிர போகுது. அது இப்ப நீங்க ஒண்ணு வெளியே போக வேண்டாம், நானும் என் பையனுமே போய்க்கிறோம். தூங்கிட்டு தானடி இருக்கான், அவனை ஏன்டி தூக்குற? இருந்துட்டு போட்டுண்டி அவன். ஐயோ, ரொம்ப தான் அக்கறை. வேண்டாம்ப்பா, வேண்டமே வேண்டாம். நான் என் பிள்ளைய தூக்கிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் என் பிள்ளை கேட்டு ஒட்டு கேட்டு என்கிட்ட சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சண்டை வரும். தேவையே இல்ல. உங்க அம்மா சொல்ற மாதிரி எனக்கு தெரியவும் வேண்டாம் எந்த விஷயமும். நான் வேற யாரும் தானே, ரோட்ல போற பிச்சைக்காரி இல்ல நானே. அதனால என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லிடாதீங்க. வீட்டுல நடக்கிறதெல்லாம் உங்க குடும்ப விஷயம் முக்கியமா எனக்கு தெரியவே கூடாது. அதே மீறி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தேச துரோகம். சரியா? அப்படி பொத்தி பொத்தி வச்சுக்கோங்க, அம்மாவும் பையனுமா சேர்ந்து. சே, சின்னதான் ஜென்மமோ. உங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை நான் மட்டும் அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவீங்க. இதே மாதிரி நான் அனு கிட்ட போயிட்டு அனு வீட்டுல அதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அனுக்கு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட சொன்னா என்னம்மா சண்டைக்கு வருவீங்க? சொல்லுங்க. எங்க அத்தை இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னா இது எனக்கு நடந்தா மட்டும் உங்களுக்கு அப்படியே இழிச்சுக்கிட்டு இருக்கும் போல. என்ன நடக்குது? நீ என்னடி அணுவெல்லாம் இருக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னடி பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்கே உட்காருன்னு சொன்னேன். உனக்கு தெரியாம அப்படி எந்த விஷயமும் நாங்க ரெண்டு பேரும் பேசுறதுன்னு அவ்வளவு முக்கியமான விஷயம்லாம் இல்ல. என் பொண்டாட்டிக்கு எல்லா விஷயமும் தெரியணும். எப்படிங்க இப்படி அநியாயமா நடிக்கிறீங்க? சீ, உங்களை பார்க்க அப்படி எரிச்சலா தாங்க வருது எனக்கு. லவ் பண்ணும்போது உங்களை பார்க்காம இருக்கவே முடியாதுன்னு இப்ப எரிச்சலா இருக்குங்கிற. லவ் பண்ணும்போது என்னையே சுத்தி சுத்தி வருவீங்க, இப்ப அப்படியா இருக்கீங்க? லவ் பண்ணும்போது என்ன தங்கம் செல்லம் புஜ்ஜி அம்மு அப்படிலாம் கூப்பிடுவீங்க, இப்ப என்ன அப்படியா கூப்பிடுறீங்க? நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோ பத்தாது, லிஃப்ட் போய்கிட்டே இருக்கும். போதும், நிறுத்திப்போம். உங்க அம்மா ஓயாம போன் அடிச்சிட்டு இருக்காங்க, எடுத்து பேசுங்க. நாங்க போறோம். நீங்க எதுக்கு வெளியே இருந்து போகணும்? நீங்க பெட்ல படுத்துக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு, வேண்டாம் வேண்டாம், கால் மேல கால் போட்டுக்கிட்டு உங்க அம்மா கிட்ட பேசுங்க. சீ, உங்க அம்மா தானே பண்றாங்க, எடுத்து பேசுங்க. நானும் என் பையனை போறோம் வெளியே. உனக்கு தெரியாம அப்படி ஒண்ணும் நாங்க தனியா ரகசியம் எல்லாம் பேச போறது இல்ல. இரு, நீ கேளு. வேண்டாம், வீணா சண்டை தான் வரும். இதுவே போதும், நான் கிளம்புறேன்னு விடுங்க. சொல்றேன்ல, இரு. ஹலோ, சொல்லுமா. என்னல போன் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கா? எத்தனை வாட்டி போன் பண்றது? பிஸி பிஸின்னு வருது.
அம்மா தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல, அதுக்குள்ள வேற யார்கிட்ட பேச போனா? நான்லாம் கட் பண்ணல. போன்ல சார்ஜ் இல்லாத ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போடுவீன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வச்சேன். 1% தான் இருந்துச்சு. அதுவே போன் ரிங்கை கட் ஆயிருக்குமா இருக்கும். நீ சொல்லு, என்னாச்சு? எதுக்கு போன் பண்ண? அதுவும் அத்தை போன்ல இருந்து போன் பண்ணிட்டு இருக்க? ஐயா முத்துமாரி, அனு வீட்ல பிரச்சனை. என்ன பிரச்சனைமா? என்னாச்சு? அது அந்த ரகு தம்பிக்கு அக்கா ஒருத்தி இருக்கால, ஆமா. அந்த பிள்ளைக்கு கல்யாணமாமே, கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிருக்காங்களாமே. ஆமா, பிரியா சொல்லிக்கிட்டு இருந்தா. எங்களை கூட கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். கல்யாண டேட் எதுவும் முடிவாகல போல. அதனால என்ன பிரச்சனை? இல்லையா, அந்த கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நகை போடணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க போல, 20 பவுன் கிட்ட. அது அனுவோட வீட்டுக்காரர் தான் ரகு போடுறேன்னு சொல்லிட்டானா. இந்த விஷயம் எல்லாம் உன் அத்தைக்காரிக்கு தெரிஞ்சு அனுவோட நகையெல்லாம் அங்கதானே இருந்துச்சு, அதையெல்லாம் மொத்தத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கா. ரகுக்கு எதுவும் தெரியாது போல. அது இப்ப தெரிய அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டையா. பேசிக்கிட்டு தான் இருந்தோம். இன்னைக்கு காலையில தான் டக்குன்னு அந்த தம்பி குரல் கேட்டுச்சு, 2 பேரும் சண்டை போட்டாங்க. அண்ணு அழுதுகிட்டே போனை வச்சுட்டா, எதுவும் இல்ல, அவர் ஏதோ கேட்டாரு, எடுத்து தந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே மொட்டையா முடிச்சுட்டு போயிட்டான். உன் அத்தைக்காரி மொத்த நகையும் எடுத்துட்டு போய் கொடுத்துட்றேன், என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன அழுதுகிட்டு இருக்கா. தனியா போனா எதனா சண்டை கிண்டி இழுத்துருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. பிள்ளையோட வாழ்க்கை பத்தியா பார்த்து நிதானமா பேசணும்ல. உனக்கு இன்னைக்கு வேலையா? வேலை இருக்குமா, வீட்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அப்படியா? ஒரு 2 மணி நேரம் வர முடியுமா? வந்துட்டு அந்த நகையை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துடுறேன். இல்ல, எனக்கு புரியல. நகை எடுத்துட்டு வந்ததுனால என்ன பிரச்சனை? ரகுக்கு இதனால என்ன பிரச்சனையா? ஐயா, அது ரகு அனுவோட நகையை வாங்கிதான் அந்த பிள்ளைக்கு நகையை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு போல. அத அனு இவங்க அம்மா கிட்ட சொன்ன உடனே, நான் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்த பணம், நான் என் பொண்ணுக்கு செஞ்ச நகை, இதை வேற ஒருத்தவங்களுக்கு தூக்கி உன் புருஷன் கொடுத்துக்கிட்டு கிடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை தூக்கிட்டு வந்திருக்கா. அந்த பிள்ளையை காரணம் காட்டிதான். அது இப்ப அந்த பையனுக்கு தெரிஞ்சிட்டு பேசிக்கிட்டு கிடக்கும் போது, அதான் சரின்ட்டு கொடுத்துட்டு வந்துருவோமேன்னு சொல்லிட்டு. அத்தைக்கு அறிவுனு இருக்குமா இல்லையா? அவன் தான் ஒரு தேவைக்காண்டி அந்த நகை வேணும்னு சொல்லியிருக்கான்ல, தெரிஞ்சோ எடுத்துட்டு வந்தா அப்ப அவன் என்ன நினைப்பான்? அவன்கிட்ட என்ன காசு பணம் இல்லாமையா இருக்கு? என்னதான் நீங்க, அதுவும் இல்லாம அவனுக்குன்னு கொடுத்த நகை தானே, அவங்க எதையோ பண்ணிட்டு போறாங்க. நீ சொல்ல வேண்டியதானே அத்தை கிட்ட, மறுநாளே எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்லி. எனக்கு நேத்து தான் தெரியும், காப்பி குடிக்கிறதுக்கு சீனி இல்லையேன்னு சொல்லிட்டு இவ வீட்டுல ஒரு கிளாஸ் வாங்கிட்டு போவோன்ட்டு வந்தேன். பேக தூக்கிட்டு நிக்கா, என்ன ஏதுன்னு கேட்டா இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு கிடந்தா. இப்போதைக்கு போக வேண்டாம், அப்புறம் போய்க்கலாம் பொறுமையா, இப்ப போனா பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் நிறுத்தி வச்சிருந்தேன். அவங்க மாமியார் வீட்டுல இருந்து ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, அங்க தூக்கிட்டு போய் கொடுத்துட்டு ரகு கிட்ட பேசிட்டு வர போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் தான் தடுத்து நிறுத்தி வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அனு அந்த நகையை எடுத்துட்டு வந்து வீட்டுல கொடுத்துருமா, எதையாச்சும் நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு போன்ல சொல்லிக்கிட்டு இருந்தா. அத ரகு கேட்டுட்டான். அங்க என்ன பிரச்சனை ஏது நடக்குதுன்னு தெரியல. பிள்ளை நம்ம தானே பாக்கணும், சந்தோஷமா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. அத நீ வா, நம்ம போயிட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துருவோம். என்னையும் பாக்குறீங்க? எனக்கு தெரியாது. என்ன லூசே, என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டா பண்றீங்க? இது மட்டும் என்ன பர்மிஷன் கேக்குறீங்க அப்படின்னு நடிக்காதீங்க. என்ன என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு பண்ற மாதிரி ரொம்ப தான். போங்க. ஹலோ ஹலோ. சொல்லுமா. என்னல காது கேக்குதா இல்லையா? இவ்வளவு நேரம் பேசி இருக்கேன், சொல்லுமாங்கற. இல்லம்மா, குழந்தை எங்க பக்கத்துல இருந்தா, அவன் சினிங்கிட்டே இருந்தானா, அத சரின்னு தூக்கி மடியில வச்சேன். குழந்தை பக்கத்துலயே இருக்கான்? பிள்ளை நல்லா இருக்கா? நல்லா இருக்காமா. எனக்கு தான் பார்க்க நேரமே கிடைக்கல. பிள்ளைய உன் கையில குடுத்துட்டு அவ எங்க போனா? அப்படி என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா வீட்டுல? நல்லா தான் வேலை சொல்லி கொடுத்துருக்க லட்சணத்தை பாரு. ஆம்பளை பிள்ளை கிட்ட பிள்ளைய பாருன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காவல. எங்க போயிருக்கா? சிவி சிங்காரிச்சுக்கிட்டே இவ வர முறைக்கிறாள, என்னத்த சொல்ல. அம்மா, நான் அப்புறம் பேசுறேன், நான் கிளம்பி வரேன், வைக்கிறேன் போன. சரி. கைய விடுங்க, சின்ன பார்த்து சிரிக்கிற வேலை எல்லாம் வேண்டாம், நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். நான் என்னடி பண்ண? என்கிட்ட ஏன்டி கோவப்படுற? அது எப்படிங்க? உங்க அம்மாக்கு அவங்க வீட்டு பொண்ணுனா மட்டும் மகாராணி, மத்தவங்க வீட்டு பொண்ணுனா மட்டும் பிச்சைக்காரியா? அது என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட தானே பேசுனாங்க, அப்ப நீங்க தான் உங்ககிட்ட கேட்கணும். என்ன பத்தி இவ்வளவு வார்த்தை பேசுனது 10 லைன்லாம், அதுல முக்காவாசி பிரியா என்ன பண்றா? அவ சும்மா இருக்காளா? ஏன் சும்மா இருந்தா என்ன? உங்க அம்மாக்கு கண்ணு பொறுக்காதா? நான் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமா? பிள்ளைய நான் மட்டுமா பெத்த? நீங்களும் சேர்ந்து தானே. அப்ப உங்களுக்கு உரிமை இல்லையா அவனை பாத்துக்கிறதுக்கு? இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் நல்லா வாங்கி கட்டிக்க போறாங்க. நான் அமைதியா இருக்க பாத்தீங்களா உங்க அம்மாவை பாக்கும் போதுலாம்? அதான் இப்பெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? அப்படியே நடிச்சிருங்க நல்லா.
எப்படிதான் இப்படி நடிக்க தெரியுதோ தெரியல. நான் உங்களை திட்டிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சிக்கிட்டு இல்ல. பல்ல காமிச்சுக்கிட்டு பல்ல காட்டாதீங்க, இன்னைக்கு எரிச்சலா இருக்கு. என் மேல கோவமா இருக்கியா? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏய், இப்ப நீ என்ன சொன்ன? நீங்க தனியா எடுத்துட்டு போறீங்க போன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஏதாவது தெரியாம ரகசியம் பேசுறீங்களா அப்படின்னு கேட்டேன். போனையும் ஸ்பீக்கர்ல போட்டு காமிச்சிட்டேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? அதுல இருந்து ஒரு சண்டை இழுக்கிற, அநியாயம் பண்றடி. இத மாதிரி நான்லாம் சண்டை போடவே மாட்டேன். நீதான் சும்மா பேசிக்கிட்டு இருக்க. இதே உங்க அப்பா எல்லாம் போன் பண்ணும்போது ஒரு வேலை இந்த மாதிரி என்னை பத்தி பேசியிருந்தா கூட நான் அமைதியா நார்மலா சின்ன விஷயம் நினைச்சு விட்டுப்பேன். நீயே இவ்வளவு பெருசு சீரியஸா எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, உங்களுக்கு எப்படி இது பெரிய விஷயமா தெரியும்? ஏன்னா உங்களை, உங்க குடும்பத்தை, உங்க அம்மா, உங்க தங்கச்சி, உங்க அப்பா எல்லாரையும் நான் என் குடும்பமா நினைக்கிறேன். இது நம்ம குடும்பம்னு நினைக்கிறேன். அதனால என்ன ஒதுக்கி வைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. உங்களுக்கு அப்படி இல்லல்ல. என் குடும்பத்தை கூட ஒரு நாளும் ஒட்ட மாட்டீங்க. அதையும் மீறி எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் கூட்டிட்டு போயிட்டு சார் வாசல்ல நிறுத்திட்டு அப்படியே விட்டுட்டு வந்துருவீங்க. உங்களாலதான் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை வந்ததே. ஒரு நாளாச்சும் நான் அவங்க கிட்ட உங்களை விட்டு கொடுத்து பேசியிருக்கேனா? நீங்க பாத்திருக்கீங்களா? ஆனா நீங்க உங்க அம்மா எப்பெல்லாம் என்ன மட்டம் தட்டி பேசுறாங்களோ எதையாச்சும் சொல்லி சமாளிப்பீங்களே தவிர ஏமா அப்படி பேசுற அப்படின்னு கேட்கவே மாட்டீங்க. முதல்ல நீங்க ஒழுங்கா இருங்க, அடுத்தவங்க கிட்ட போயிட்டு அப்புறமா உபதேசம் பண்ணலாம். ரகுக்கெல்லாம் போயிட்டு நீங்க சொல்லி கொடுக்காதீங்க. அவனுக்கு கோவப்பட்டாலும் அவனுக்கு தெரியும். அம்மா கிட்ட பொண்டாட்டி விட்டு கொடுக்காம பேசுறதுக்குலாம் அவனுக்கு தெரியும். நீங்க சொல்லி தராதீங்க. வந்துட்டாங்க இவர் பெரிய இவரு, அதனால ரகு தப்பு பண்ணிட்டானா இவனை கூட்டிட்டு போறாங்களா? நான் என்னைக்கு உன் குடும்பம் வேற என் குடும்பம் வேற நினைச்சேன். ஓ, அப்படி நினைச்சது இல்ல. நீங்க என் குடும்பத்தை உங்க குடும்பமா தான் நினைக்கிறீங்க, அப்படிதானே? இதுல என்ன சந்தேகம் உனக்கு? எனக்கு ஒரு சந்தேகமும் இல்ல. சரி, எங்க அப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இங்க என்கிட்ட பேசணும்னு வந்தாருல, அப்போ எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்துட்டு. சோ அதனால எங்க அப்பாவும் எங்க அம்மா என் மேல கோவமா இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நீங்க அனு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் கிளம்பி இருக்கேன். நம்ம எல்லாருமா சேர்ந்து எங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாசம் இல்ல வேண்டாம், ஒரு 15 நாள் இல்ல வேண்டாம், ஒரு வாரம் இருந்துட்டு வருவோம். என்ன? என்னடியா? இல்ல புரியல எனக்கு. உங்க அம்மாக்கும் எனக்கும் பிரச்சனைனா உடனே அது எங்க அம்மா தெரியாம பேசிருப்பாங்க. எங்க அம்மா கோவமா இருக்காங்க, எங்க அம்மா வருத்தமா இருக்காங்க, எங்க அம்மாவை போய் பாத்துட்டு வருவோம் அப்படின்னு கூட்டிட்டு போறீங்கல்ல. அன்னைக்கு அவ்வளவு பெரிய சண்டை நடந்திருக்கே எங்க வீட்டுல. எதையாச்சும் பண்ணி பாவம் சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா அம்மா கூட தான் இருந்திருக்கா. இப்ப திடீர்னு சண்டை போட்டுட்டு இப்படி பேசாம இருக்காளே, சேர்த்து வைப்போம், பேச வைப்போம். எதனா ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? அதை பத்தி உங்களுக்கு அக்கறையே இல்ல. ஏன்னா அவங்க யாரோ தானே, என்ன பெத்தவங்க இல்லல்ல. நான் ரோட்ல இருந்து கிடந்தவங்க வளர்த்தாங்கல்ல. உங்களை மட்டும் உங்க அம்மா 10 மாசம் சுமந்து பெத்தாங்க. எங்க அம்மா என்ன அப்படியே டெலிவரி பண்ணிட்டாங்க. இந்த அமேசான், பிளிப்கார்ட்லாம் இருக்கும்ல, அதுல இருந்து ஆர்டர் போட்டு உடனே இப்படி சொடுக்க போற நேரத்துல இருந்து வாங்கி வச்சுட்டாங்கன்றதுனால எனக்கும் என் குடும்பத்திலயும் எந்த பாசமோ ஒட்டு உறவு இருக்காது. உங்களுக்கு மட்டும் உங்க அம்மா கூட அப்படியே ரொம்ப உறவாடு ஒட்டி இருப்பீங்க. வந்துட்டீங்க. பொண்டாட்டி பக்கத்துல இருக்காளா இல்லையாமா எனக்கு விஷயம் தெரியக்கூடாதான். இப்ப என்ன ராணுவ ரகசியமா பேசிருக்கீங்க? இங்க பாருங்க, இந்த விஷயம் நீங்க சொல்லலனாலும் இப்ப நான் எதர்ச்சியா போன் பண்ணி ரேஷ்மா கிட்ட பேசுறேன்னு வச்சுக்கோ. அவளா இருந்தாலும் சொல்லிருப்பா, எங்க பாட்டியா இருந்தாலும் சொல்லிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த விஷயம் தெரியதான் வந்திருக்கும். உங்க அம்மாக்கு என்ன அவ்வளவு வன்மம் என் மேல எனக்கு தெரியக்கூடாதுன்னு? சின்னத்தானும் உங்க அம்மாலாம் சிவங்க கைய விடுங்க, கைய பிடிச்சு வச்சுக்கிட்டு. அவங்க பண்ணதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? ரொம்பதான் எரிஞ்சு விழுற. இப்பெல்லாம் நீ என்னெல்லாம் சொல்றியோ அதெல்லாம் மாத்தி நடந்துக்கிறல்ல, அப்புறம் ஏன் என்ன எரிஞ்சு விழுற என் மேல? இது எரிஞ்சு விழுறது கோபமும் இல்ல, என் மனசுல இருக்க ஆதங்கம், என் மனசுல இருக்க வருத்தம். என் புருஷனுக்காண்டி நான் எல்லா இடத்துலயும் சப்போர்ட் பண்ணி தான் பேசுறேன். என் பெத்தவங்களா இருந்தாலும் சரி, எடுத்தறிஞ்சுதான் பேசுறேன். ஆனா இந்த ஆம்பளைங்க மட்டும் எப்படிதானோ தெரியல, குறிப்பா நீங்க. ச்சே, என்ன அப்படியே எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுத்துறீங்க. ஒரு வார்த்தை கேட்கல. ஏமா அவ நம்ம வீட்டு பொண்ணு தானமா, என்னதானமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு என்னமா இருக்கு அப்படின்னு கேட்டுக்கலாம்ல. கேட்டிருந்தா அந்த இடத்துல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். சின்ன வார்த்தை தான், அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் இல்ல. அன்னைக்கு என் அப்பா வந்து கூப்பிடும் போது அவரை விட்டுட்டு வர மாட்டேன்னு சொல்லி சொன்னல. நானே எதுக்காண்டி சொன்னேன்? அடுத்தவங்க முன்னாடி என் புருஷனை விட்டு கொடுக்க கூடாதுன்னு தானே. ஆனா உங்களுக்கு மட்டும் ஏன் தோணவே மாட்டேங்குது? இனிமே பேசுறேன். எல்லா விஷயத்தையும் கிளிக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு தோணவே தோணாது. கையை விடுங்க, எனக்கு வேலை இருக்கு. சரி, குழந்தைய வீடு நான் பாத்துக்கிறேன். ஐயோ சாமி வேண்டாம்ப்பா, அதுக்கும் ஒரு வசனம் வரும். இங்க போதும், பொம்பளையா பிறந்துட்டல, அதனால எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். சாரிடி, என் பொண்டாட்டில. சாரி, லவ் யூ, என் அம்மு. எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. சரி, என் பொண்டாட்டிய எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்படுத்துறாங்க. இனிமே நானும் சேர்ந்து கஷ்டப்படுத்தவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் என் பொண்டாட்டி நிப்பேன். எல்லா இடத்துலயும் நிக்கணும்னு கூட இல்ல, ஒரு சில விஷயத்துல நின்னா போதும். நான் உங்க குடும்பத்தை என் குடும்பமா தான் நினைக்கிறேன். நீங்க மட்டும் எதுக்கு என்ன ஒதுக்கி வைக்கிறீங்க? எனக்கு தெரியக்கூடாதுன்னா அப்படி என்ன ரகசியம்? எனக்கு புரிய மாட்டேங்குது. அணு வாழ்க்கையை கெடுத்துருவேனா நானு? எனக்கு ஒண்ணும் அந்த புத்தி எல்லாம் இல்ல. போய் இங்க நடக்கிறது அங்க சொல்லி கொடுக்கறது, அங்க நடக்கிறது இங்க சொல்லி கொடுக்கறதுன்னு விளையாட்டுத்தனமா ஏதாச்சும் பேசுவனே தவிர மத்தபடி என் மனசுல இருந்து எதுவுமே வராது. எங்க அம்மா ரொம்ப தான் பண்றாங்க. ஆமா, சரி, அழுக கூடாது. கண்ணு கலங்குது பாரு, கண்ணு கலங்கவே கூடாது. நாளா அழுகலையே, எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க, அழுகிறதுதான் வேலை. அழுகலன்னு சொல்லி கண்ணுல இருந்து தாரியா ஊத்திக்கிட்டு இருக்கு. அது கண்ணுக்கு வேர்க்குது, வெயில் காலம் ஆரம்பிச்சுட்டு பாத்தீங்களா, அதான் வேர்வையா வருது, வேற இது இல்ல. கண்ணு வேர்த்துக்கிட்டு இருக்கு, அதனால தண்ணி வருது. வெயில் தாங்கவே முடியல, அதான். பிரியா, என்ன வேர்வை இன்னும் நிக்கல போல, தாரியா கொட்டிக்கிட்டே இருக்கு.
என்னோட வலி உங்களுக்கு கிண்டலா இருக்கா? என் இடத்துல இருந்து நின்னு பாருங்க. அங்க இத்தனை வருஷமா வளர்த்த என் அப்பா அம்மா எல்லாரையுமே தூக்கி போட்டுட்டு உங்களுக்காண்டி வந்துட்டேன். நீங்கன்னு வந்ததுக்கு அப்புறமும் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அப்ப யாரு சப்போர்ட் பண்ணுவா? இல்ல எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. உங்க அம்மா என்னன்னா எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு பேசுறாங்க. நீங்க என்னன்னா நான் இருந்த போனை தூக்கிக்கிட்டு வெளியே போறீங்க. ஏன் நான் என்ன அவ்வளவு மோசமானவளா? எனக்கு தெரிஞ்சா நான் என்ன பண்ணிட போறேனா? அப்படி ரொம்ப பண்றீங்க எல்லாருமே சேர்ந்து. ஆமா, ஒரு பொண்ணு அமைதியா இருக்கான்றதுக்காண்டி இப்பெல்லாம் பண்ணாதீங்க. நான் ஒண்ணும் அமைதியெல்லாம் கிடையாது. நீங்க எங்க வீட்டுல போய் கேட்டு பாருங்க, என் பாட்டி கிட்ட கேட்டு பாருங்க, ரகு கிட்ட கேட்டு பாருங்க. எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஆமா, உங்க வீடு, உங்க அம்மா, நீங்கன்றதுனாலதான் நான் அமைதியா இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சாரிடி, அழுகாத. நான் நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். உனக்காண்டி எல்லா இடத்துலயும் நான் நிப்பேன். சரியா? அழுகாதடி, கஷ்டமா இருக்கு. சாரி பிரியா, சாரி. எனக்காண்டி யாரும் நிக்க வேண்டாம். எனக்காண்டி என் பையன் இருக்கான். பாரு, ரொம்ப தான். பையன் எத்தனை நாளாமா உங்க பையன் இருக்கான்? என் பையன் இப்பதான் கொஞ்ச நாளா வந்தான்னா, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா எனக்கு ஒண்ணுன்னா அவனுக்கு துடிக்கும், அது எனக்கு தெரியும். இப்போ நான் கொஞ்ச நேரம் விட்டுட்டு போனா அவன் என்ன தேடுவான். ஆனா நீங்க அப்படி இல்லல்ல, போய் போய் ஒளிஞ்சுக்கிறா சனி அப்படின்னு விட்டுருவீங்கல்ல. என் பையன் ஒண்ணும் அப்படி இல்ல. அம்மா இல்லன்னா உடனே அம்மாவை தேடுவான். ஹலோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் பொண்டாட்டியே நான் தான் தேடுவேன். புரிஞ்சுக்கோ, சரியா? அவனுக்கு இன்னும் ஒரு 26 வருஷம் 27 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வருவாள். அப்ப அவன் தேடுறானான்னு பாப்போம். அதெல்லாம் என் பையன் என் கூட இருப்பான். நான் ஒண்ணும் உங்க அம்மா மாதிரி கொடுமைக்காரி மாமியாரெல்லாம் இருக்க மாட்டேன். ஆமா. பாரு, கொடுமைக்காரி மாமியாரு. ஃபியூச்சர்ல நீங்களும் மாமியாரோ? ஆமா, நானும் மாமியார் தான். ஆனா என் பையனா அழகா வளர்ப்பேன். தெரியுமா உங்களுக்கு? பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், என்னென்னலாம் அவங்கள பாத்துக்கணும், எப்படி எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர்ல ஒரு வேலை அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் இடைஞ்சல இருந்தா கூட எங்கேயாச்சும் போயிருவேன். அப்போ நானு? நீங்க உங்க அம்மா கிட்ட போங்க. உங்க அம்மா தானே உங்களுக்கு முக்கியம். கையை விடுங்க. நீ தான் எனக்கு முக்கியம். நீ தான் எனக்கு எல்லாமே. உனக்காண்டி தானே நான் உயிரை வாழ்றேன். நம்பிட்டேன். பொய் வாய திறந்தாலே பொய். சத்தியமா? கையை விடுங்க போதும். அப்படிலாம் விட முடியாது. ஐயோ விடுங்க, விடுங்க. ஓய், என்ன கோவமா இருக்கேன்? என்னன்னா பேசிடுவாங்களோ உங்க கூட? அப்ப தூக்கும் போது கேட்க புக்கன்னு சிரிச்சா அது மறந்து போய் சிரிச்சேன். அப்ப பேச மாட்டேன். ஆமா, பேச மாட்டேன். இப்படி எல்லாம் பண்ணா பேசிடுவாங்களோ? நல்லாதான். இவர் எல்லாத்தையும் பண்ணுவாரா, அதுக்கப்புறம் தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் சரியாயிருமோ? அதெல்லாம் சரியாகாது. சரி, சாரி, கையெடு. உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு ஒண்ணு இல்லை, நானும் பேச மாட்டேன். சிரிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. இருக்கும். உங்களை பத்தி சிரிக்காங்க. சிரிக்கவும் மாட்டேன், உங்ககிட்ட பேசவும் மாட்டேன். என்ன இறக்கி விடுங்க. இனிமே உங்ககிட்ட எனக்கு பேச்சுவார்த்தை எதுவுமே இல்ல. ஓ, அப்படி சரி. அந்த கைய மூஞ்சி மறைச்சு வச்சிருக்கே, அந்த கையை எடுத்துட்டு என்ன பண்ணு, என் மூஞ்சி பார்த்து சொல்லி நான் விட்டுறேன். நான் ஏன் சொல்லணும்? அப்ப தைரியம் இல்லன்னு ஒத்துக்கோடி. யாருக்கு தைரியம் இல்ல? என்ன சிரிக்கா? சிரிப்பு வருது, சிரிக்கிறேன். ஏன் வாயி? இங்க பாருங்க, நான் கோவமா இருக்கேன். நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சண்டை போடணும். இப்படி சிரிச்சு என்ன வெறுப்பேத்த கூடாது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சரி. அப்புறம் என்ன? அப்புறம் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல பேசு, நீ பேசுறதா அழகா இருக்காத பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப தான். போதும். பேச வேண்டிய நேரத்துல பேசாதீங்க. இப்ப நல்லா பேசுங்க. ஏன் லூசே? எங்க அம்மா கிட்ட பேசினா எங்க அம்மா அதை இதையும் சொல்லி கத்துவாங்க. நீ ஏச்சும் புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். அதனாலதான் இங்கேயும் பேச முடியல, அங்கேயும் பேச முடியல. உனக்கு உங்க அப்பா கிட்ட பேச கஷ்டமா இருந்துச்சுல்ல, எனக்காண்டி பேசும்போது அவர் வருத்தப்படுவாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரகு கிட்ட நின்று அழுதல்ல நீ. அதே மாதிரிதான் லூசி எனக்கும். இப்ப நான் எங்க அம்மைய பேசிட்டேன்னு வச்சுக்கேன், எங்க அம்மா அதையே யோசிச்சுக்கிட்டு அப்படியே சோறு தண்ணி சாப்பிடாம இருப்பாங்க. நீனா அப்படி இல்ல, 2 நிமிஷம் என்கிட்ட சண்டை போடுவேன், 3வது நிமிஷமே வந்து பேசிடுவேன். சரி, நீ புரிஞ்சுப்பியன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தேன். பட்டு அப்படிலாம் எதுவுமே இல்ல. உன்னை விட எனக்கு என்ன பெருசு? இல்ல லூசி, உண்மையாதான் சொல்றேன். நீ இல்லாம எனக்கு எதுவுமே இல்ல. நடிப்பு. சத்தியமா, என் மேல சத்தியமா, நம்ம குழந்தை மேல சத்தியமா. குழந்தை மேல சத்தியம் பண்ணக்கூடாது. சரி, வாயில இருந்து கையெடு. என்ன? உனக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன், என் உயிர் நாடி நீதானம்மா, நீ இல்லை என்றால் நான் என்னாகுவேன், என் சுவாசம் நீதானம்மா. எங்க இன்னொரு வாட்டி பாடுங்க எனக்காண்டி. அட போ, சும்மா பாடுனேன். நீ அழுதுகிட்டு இருந்தியா? ஆளை பாரு, ஆளை இறங்குடி, கை வலிக்குது. முடியாது, இன்னொரு வாட்டி பாடினாதான் இறங்குவேன். ஓ, அப்படியே வெளியே தூக்கிட்டு போயிருவான் பாத்துக்கோ. எங்க ப்ளீஸ்ங்க, எனக்காண்டி ஒரே ஒரு வாட்டி பாடுங்க. எங்க ப்ளீஸ்ங்க. சும்மா இருடி, வேலை சொல்லி இல்லையோ? எங்க அம்மா கிளம்பி வர சொன்னாங்க. இப்ப இறங்க போறியா இல்லையா? எங்க ப்ளீஸ்ங்க, எவ்வளவு நேரம் கேக்குறேன்.
விளையாடாத பிரியா, இறங்கு. ஆஹா முடியாது, நீங்க பார்த்தாதான் இறங்குவேன். எங்க ப்ளீஸ்ங்க, எனக்காண்டி ஒரே ஒரு வாட்டி பாருங்க. ஷோ கடவுளே, அப்படியே அழுதுகிட்டு இருன்னு விடாம தூக்கணும் பத்தியா? எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயே வேணும். இரு, வெளியே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே போடுறேன் தொம்முன்னு. எங்க வேண்டாம், இருங்க நானே இறங்குவேன். அவளு பயம் இருக்கதானே செய்யுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு கால் சரியில்லைல்ல, இப்படி கீழே விழுந்துட்டீங்கன்னா மறுபடியும் கால் உடைச்சுக்கிட்டு இது ஒரு காரணமா சொல்லி ஒரு மாசம் வீட்டுல இருப்பீங்க. அதனாலதான் இறங்குறேன்னு ஒத்துக்கிட்டேன். அடி பாவி. ஏங்க ஒண்ணு கேக்கட்டா? வேண்டானா விடவா பாரு, கேளு. உங்களுக்கு நான் பிடிக்குமா இல்ல உங்க அம்மா பிடிக்குமா? எங்க சொல்லுங்க, எங்க ப்ளீஸ் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, சும்மாவே இருக்க முடியாது அடி உன்னால. ப்ளீஸ் 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 சொல்லுங்க, ப்ளீஸ்ங்க. சொல்லுங்கன்றா. சொந்தங்களே, உங்களுக்கு யாராச்சும் பதில் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க, சரிங்களா? உங்களுக்கு யார பிடிக்கும்னு எங்க நீங்க சொல்லுங்க. இதுக்கான பதில் சொன்னேன்னு வச்சுக்கோ, இன்னொரு அழகு சீன் நடக்கும். வேண்டாமா? வேண்டாம். இன்னொரு வாட்டி தூக்கில என்னால சுமக்க முடியாது, கால் வலிக்குது. கொஞ்சம் இறங்குறியா? நீ ஒன்னும் என் குழந்தை இல்ல தூக்கி வச்சு கொஞ்சிறதுக்கு. இறங்குடி, கால் வலிக்குது. அப்ப சொல்ல மாட்டீங்க? இறங்கு சொல்றேன். சொல்லணும். சொல்றேன், இறங்கு. போடிங்க, வேலை இல்ல இவளுக்கு, சும்மா இருக்க மாட்டான். எங்க சொல்லிட்டு போங்க, விட மாட்டேன் உங்களை. ஏன் விடுடி, சொல்லிட்டு போங்க. போடி.